மெயின் எக்ஸ்போர்ட் வந்து மேன் பவர் அண்ட் சாஃப்ட்வேர். இதுக்கு மேலே நீ இம்போர்ட் பண்ணுற அப்போ உன்னோட லேபர் இன்டென்சிவ் எக்ஸ்போர்ட்ஸ் ஜாஸ்தி ஆச்சுன்னா ஒன்று சில இம்போர்ட்டும் குறையும். இப்போ வியட்நாம்லேருந்து பங்களாதேஷ்லேயும் இந்தியா கூட டெக்ஸ்டைல்ஸ் வருது, அது குறையும். அதே சமயத்தில் உன்கிட்ட எக்ஸ்போர்ட் பண்ணி டாலரும் ஏறும். ஸோ உன்கிட்ட ரியல் டாலர் சேரும். இப்போ உன்கிட்ட சேர்ந்துருக்கிற டாலர்னால் ஸ்டாக் மார்க்கெட் மூலமாக வந்தது, இந்தியாவுக்கு பாண்டு கடன் கொடுத்து வந்தது, வெளிநாட்டுக்காரன் இந்தியாவில் கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணது தான். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில் வியாபாரம் இல்லாமல் அரவிந்த் சுப்ரமணியம் ஒரு பேப்பர் எழுதினார், நேஷ்னல் சாம்பியன்ஸை சப்போர்ட் பண்ணுறதுன்னு. அந்த ஃபேமஸ் பேப்பர் இது அரவிந்த் சுப்ரமணியம் அவங்க ஆள், நான் காங்கிரஸ்காரன், என் ஆள் கிடையாது, அவங்க ஆள். அவனே என்ன சொல்கிறான்னா இவங்க அதுதான் சப்போர்ட் பண்ணாங்க, டாலரில் கடன் வாங்கிட்டாங்க, திரும்ப கட்டணும். இப்போ அது தனியாக அப்புறம் வரலாம். அதுக்கப்புறம் சாம்சங்கே ஒரு கேஸ் போட்டாங்க, எனக்கு மெட்டீரியல் நான் இம்போர்ட் பண்ணால் எனக்கு 10 பில்லியனோ டாலர் டேக்ஸ் போட்டிருக்கேன், ரிலையன்ஸ் அதே இம்போர்ட் பண்ணால் 0% டேக்ஸ் போட்டேன்னு. இதுதான் சப்போர்ட் பண்ணுறதுன்னு அவன் சொல்லியிருக்கான்.